என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்ற நிலையில் அடுத்தடுத்து வந்த திருவிழாக்கள் பண்டிகைகளுக்கான வாழ்த்து சொல்லாதது ஒரு கவனிக்கத்தக்க அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக தீபாவளி, கிறிஸ்துமஸ், நேற்றைய தினம் மலர்ந்த புத்தாண்டு, இந்த மூன்றுக்கும் முதலமைச்சர் சார்பில் ஒரு சம்பிரதாயமான வாழ்த்து செய்தி, வாழ்த்து அறிக்கை கூட வெளியாகவில்லை. கோடிக்கணக்கான மக்களால் விமரிசையோடும் ஈடுபாட்டோடும் கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாக்களுக்கான வாழ்த்து செய்தியை முதலமைச்சர் வழங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இது தற்செயலாக நடக்கிறதா அல்லது மரபை மறந்துவிட்ட செயல் என்று சொல்லலாமா? தலைவர்களுடைய வாழ்த்து செய்தி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அல்லது சம்பிரதாயமான ஒன்றாக மாறிவிட்டதா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா, அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், பத்திரிகையாளர்கள் திரு டி ராமகிருஷ்ணன், திரு மணி. வணக்கம். பிரசன்னா, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த செயலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தற்செயலானதாக பார்க்கிறீங்களா, மரபை மீறினதுன்னு பார்க்கிறீங்களா? இது எப்படி பார்க்க? இல்லை, இதுனா இந்த விடயத்திலிருந்து இது தற்செயலா மரபு மீறலா என்பதற்கெல்லாம் மேலே இன்றைக்கு இருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் சுயமாக ஒரு வாழ்த்தறிக்கை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியவில்லையே என்கிற அந்த நிலையை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது உள்ளபடியே ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை. இது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலை. அவர் சொல்லித்தான் ஆக வேண்டுமா? இதுல என்ன பரிதாபம் இருக்கிறது? ஒரு முதலமைச்சர் கட்டாயம் இதற்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களா? நிச்சயமா இல்லை, அப்படிப்பட்ட அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக நீங்க ஒரு ஒரு சேர், நான் இந்த இருக்கையில உட்கார்ந்திருக்கிற போது நான் திமுகவினுடைய கடைமட்ட தொண்டனாக உட்கார்ந்திருக்கிறேன். ஆனால் அவர் உட்கார்ந்திருக்கிற இடம் முதலமைச்சர் என்கிற நாற்காலி. நான் ஒரு இயக்கம் சார்ந்து வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கும் அவர் முதலமைச்சர். இந்த மக்கள், நீங்கள் உங்க அறிமுக உரையிலே சொன்னது போல, பல கோடி மக்கள் கொண்டாடுகிற விழாவில் இத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் ஒரு வாழ்த்து செய்தியை பரிமாறிக்கொள்ளுகிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அது முதலமைச்சரிடத்திலிருந்து வருகிற போது அது எல்லா பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக வரும், எல்லா ஊடகங்களிலும் அது முதன்மை செய்தியாக வரும். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வையே அவர் கொடுக்க மரபு மீற்றம் அல்ல, ஒரு ஏமாற்றம் அல்ல, அவரால் கொடுக்க இயலவில்லை. ஒரு இயலாத, கையாளாகாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்படி பார்க்க முடியுமா திருக்குமார்? அதாவது வாழ்த்துவது என்பது மனம் சார்ந்த பிரச்சனை. அவர் விருப்பம் இருக்கின்ற பொழுது அல்லது அவர்கள் விரும்புகின்ற பொழுது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் பகிர்ந்து கொள்வதும் இயல்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டு மக்களால் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக யாரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்களோ அவர் செயல்பட முடியாத ஒரு தேக்க நிலை வந்திருக்கிறது. அந்த நிலையில் சட்ட கடமையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர். இந்த தேக்கம் அப்படின்றது உங்க கட்சிக்கு தேக்கம் அப்படின்னா அதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஆட்சி அதிகாரம், ஆட்சி நிர்வாகத்திலும் தேக்கம்னு சொல்லலாமா? இதை இல்ல, ஆட்சி நிர்வாகத்தின் தேக்கம் இல்லை, மக்களுடைய ஜனநாயக உரிமையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அவர் அந்த நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்ட 100% வாக்குகளும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும் நம்பிதான் வாக்களித்தார்கள், வேற யாரையுமே நம்பல. அவங்களுடைய நிர்வாகம் நடக்கணுன்றதுக்காக தான் வாக்களித்தார்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் அதில் ஒரு தேக்கம் வந்திருக்கிறது. எனவே அவர் இன்றைக்கு அந்த பொறுப்பை ஏற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக இல்லை, ஆனாலும் சட்ட கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். யாரையும் வாழ்த்துகின்ற மனநிலையில் அவர் இல்லை, அவர் வாழ்த்து பெறுகின்ற சூழ்நிலையும் இல்லை. அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்டது போல தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லல, கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லல. ஒரு சிலர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இந்துக்கள் பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாங்க, இன்னொரு ஒரு சமுதாய பண்டிகையை சொல்லுவாங்க. அதனால அந்த பாகுபாடு அவர் மனதில் இல்லை. அவர் தன்னுடைய ஒரு முழு மனதாக, அதாவது ஒரு ஆட்சி, இரண்டு கோணத்தில் இதை பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசின் தலைவர்கள்
மதம் அப்படின்ற ஒன்று அரசு நிர்வாகத்தில் ஈடுபடக்கூடாது, எல்லா மதங்களிலிருந்தும் முற்றாக விலகி நிற்பதுதான் மதச்சார்பின்மை, அப்படி ஒரு உயர்ந்த மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடிப்பதன் வழியாகத்தான் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் எடுத்துக்கலாம். அவர் வாழ்த்து சொல்ற மனநிலையில இல்ல, அதுக்கு எது காரணம்ன்றது அவர் தான் முடிவு எடுக்கணும். அதாவது இன்றைக்கு வாழ்த்து சொல்லல, ஆனால் அதே சமயம் அவர் எதுக்குமே வாழ்த்து சொல்லல. இப்போ ஒரு குறிப்பிட்ட பண்டிகைக்கு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பண்டிகைக்கு சொல்லாம விட்டார்னா நீங்க அவர் ஏதாவது காரணம் சொல்லலாம். அவர் அவருடைய ஆட்சியை அதிகாரத்துக்கு வந்த உடனே முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்து செய்தி அப்படின்ற ஒரு வாழ்த்து செய்தி, ஆயுத பூஜைக்கு அவர் வாழ்த்து சொன்னார். வாழ்த்து சொல்லலைன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்ல, வாழ்த்து சொன்னார்னா ஆயுத பூஜை ஒரு அரசாங்கத்துல ஒரு நிர்வாக ரீதியான ஒரு சடங்காக அது தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தால் அது நிர்வாகத்தோடு தொடர்புடையது. அது ஒரு மத விழாவாக இல்லாமல் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இன்னும் சொல்ல போனா அந்த தொழில் நடத்தல. ஆயுத பூஜை ஒரு மத விழா தான். அதாவது காவல் நிலையங்களில் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டு டிஜிபி சர்க்குலர் கூட அமைச்சிருக்காங்க. அது எல்லா மதத்துக்குமான விழான்னு சொல்ல முடியாது, அரசு அலுவலகங்கள்ல கொண்டாடக்கூடாதுன்ற விதிமுறையும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு புதிய தலைமுறையில கூட ஆயுத பூஜை தனியார் நிறுவனங்கள்ல எந்த விழாவையும் கொண்டாடலாம். இது ஒரு மதம் சார்ந்த விழா இல்லைன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதாவது இன்றைக்கு ஆயுத பூஜைனாவே எல்லா ஒரு சின்ன நிறுவனத்திலிருந்து பாடசாலைகள்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. வாழ்த்து சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து அல்ல. வாழ்த்து சொல்வதற்கும் சொல்லாமல் இருப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஒன்றைக்கு சொல்லிட்டு மற்றதற்கு சொல்லாமல் போனதுக்கு அன்றைக்கு மனம் இருந்ததா? இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நடத்துகின்ற விழா. ஒரு ஆண்டுக்கு அந்த முழுவதும் அந்த பணியாற்றுகின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய நட்பை பரிமாறி செய்து அண்ணன் குறுக்கீடுக்கு பண்ணிக்கணும். அண்ணன் இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் அண்ணன் வேற ஏதோ போயிட்டு இருக்காரு, ஒரே ஒரு வரி சொன்னாங்க, அவரால் செய்ய இயல முடியாமல் சட்டத்திற்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறதுல முதலமைச்சர் செய்ய இயலாம இல்ல, மனம் இல்ல, அவருடைய மகிழ்ச்சி நிலையில் இல்லாமல் ஆட்சி செய்வதற்கு சட்டம் கொடுத்த விடயத்துக்காக ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு ஒரு வரியை சொன்னாரு. நான் பெரும் வரவேற்கிறேன். அந்த சட்டத்தின்படி ஆட்சி இங்க நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியின் அடிப்படையில இப்ப ஓபிஎஸ் அவர்கள் இந்த வாழ்த்து சொல்றாரு. துணை முதலமைச்சருக்கு சட்டத்துல துணை முதலமைச்சர் ஒரே ஒரு உங்க குற்றச்சாட்டுல நான் பதில் சொல்றேன். இல்ல, உங்க குற்றச்சாட்டு பதில் சொல்றேன். சட்டத்தின் அடிப்படையில ஆட்சி நடக்குது அப்படின்னா இங்க சட்டத்தின் அடிப்படையில முழு மனதோடு ஒருவர் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் அட்வொகேட் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிற போது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. சட்டத்தின்படி எனக்கு முழு மனசா இல்ல, சட்டத்தின் கடமையை ஏதோ செய்யணுங்கிற, அப்ப ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. உங்க ஆட்சியை கலைக்க சொல்லி சொல்ற யோகியதை உங்களுக்கு இல்லங்க. நீங்க யாரு ஆட்சியை கலைக்க சொல்றது? மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய கட்சியை நடத்த முடியாத நிலையில இருக்கிறவர்கள். உங்களுக்கு தகுதி இல்ல, நீங்க தகுதி இல்ல. முதல்ல உங்க கட்சி தேர்தலை ஒழுங்கா நடத்தி பாருங்க. அங்க சட்டையை கடிச்சிட்டு இருக்காங்க, அதை பேச முடியல, இங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னுடைய நிலையை நான் சொல்றேன். அதாவது இன்றைக்கு கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கோ இஸ்லாமிய பண்டிகைகளுக்கோ அவர் வாழ்த்து சொல்லிட்டு இதுக்கு சொல்லாம இல்ல, எல்லா பண்டிகையிலும் ஒரே நிறையா தான் கருதுறாரு. ஆயுத பூஜை என்பது ஒரு பொதுவான விழா. அந்த விழாவுக்கு அவர் இன்னும் சொல்ல போனால் நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் கொண்டாடுகின்ற விழா என்பதால் அதற்கு வாழ்த்து சொன்னாரு. அடுத்து நான் சொல்றேன், இன்றைக்கு இல்ல அன்றைக்கு அந்த வாழ்த்து செய்தியுடைய சில அம்சங்களே நான் உங்களுக்கு சொல்லணும். 9 நாட்கள் அன்னை சக்தியை வழிபடுவதால் நவராத்திரி என்ற சிறப்பு பெயர் பெற்றது. நவராத்திரி நாட்களில் தேவியர் மூவரையும் உளமாற வணங்கினால் வீரம், செல்வம், கல்வி என அனைத்து நன்மைகளையும் பெறலாம். நவராத்திரி திருவிழா என்பது ஆன்மீக விழா மட்டுமல்ல, உழைப்பின் உன்னதத்திற்கு மதிப்பளிக்கும் விழா. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பது இயற்கை நியதி. வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் அதர்மம் எனும் சூழ்ச்சி அகன்று தர்மம் நிலைநாட்டப்படும். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் இங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையினுடைய சாரம் இது. நம்ம தொடர்ச்சியா பேசலாம். திரு டி ராமகிருஷ்ணன், ஒரு முதலமைச்சர் இது போன்ற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லுவதும் சொல்லாததும் அவருடைய உரிமை அப்படின்னு பார்க்கிறதா? இப்படி வாழ்த்து சொல்லக்கூடிய மனநிலையில் எங்க ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்ற மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்றதை நாம் எப்படி பார்க்கிறது? இல்லை, நான் அது அவர் வாழ்த்து சொல்றது சொல்லாமல் இருக்கிறது அவருடைய உரிமையாக தான் பார்க்குறேன். இப்போ மக்களுக்கு அது முக்கியமாங்கிறது தான் என்னுடையது. இப்போ அதாவது ஒரு சராசரியான ஒரு மனிதர் குடிமகனுக்கு
இந்த அரசு நிர்வாகத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்து வருகின்ற அடிப்படை வசதிகள்லாம் வந்து அதில் ஏதாவது தடை இருக்குதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் வரலை. அதனால் இது வந்து அவருடைய தனிப்பட்ட இதில் வந்து அவர் கொடுக்கறது கொடுக்காம போகிறது. இப்போ வந்து தேசிய அளவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வந்து நேருவுடைய பிறந்த நாளுக்கோ, நேருவுடைய இறந்த நாளுக்கோ, இல்லை இந்திரா காந்தியோட பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ அவங்க போகலை. அதனால் இந்த இப்போ இங்கே நம்ம இந்த வாழ்த்து செய்தி சொல்கிறது எப்படி ஒரு சம்பிரதாயமோ அதே மாதிரி தான் அது ஒரு சம்பிரதாயம். ஸோ இப்போ வந்து சம்பிரதாயங்களை மீறுகின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோமோன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். சம்பிரதாயங்களுக்கு ஜனநாயகத்தில் இடமே இல்லைன்னு சொல்லுவீங்களா? சம்பிரதாயங்களுக்கு ஜனநாயகத்தில் இடம் இருக்கு. பட் அந்தந்த சமயத்தில் அப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து அந்தந்த சம்பிரதாயங்களை வந்து நம்ம மீற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியமும் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. அது அவங்க செய்கிறாங்க. அதனால் இது வந்து எனக்கு அந்த அவருடைய உரிமை, அவருடைய கருத்து, அவருடைய நிலைப்பாடு அது. இது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கிறது அவருடைய நிலைப்பாடு. அது கொள்கை சார்ந்த நிலைப்பாடாக கூட அதை பார்க்கலாம்னு சொல்ற ஒரு பார்வை நீங்க தர்றீங்க. திரு மணி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது அதிமுக வந்து திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது, நரேந்திர மோடி இஃப்தார் விருந்து கொடுக்க மாட்டார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், விருந்து கொடுக்க மாட்டார் அப்படின்றது அங்க உள்ள பிரச்சனை. இது இவங்க கொள்கை நிலையில நாங்க தீபாவளியை கொண்டாடுறது இல்லைன்றது இவங்களோட பிரச்சனை. ஆனா கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி போன்றவற்றுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்த்து சொல்ற பாரம்பரியம், ஒரு நெடிய பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்கு. தொடர்ச்சியா அந்த மரபை பின்பற்றி வராங்க. அந்த வழியில் வந்த அதிமுக அரசினுடைய முதலமைச்சர் இந்த நிலைப்பாட்டில் மாறி இருப்பது உங்களுக்கு எத்தகைய உணர்வு தருது? இது வந்து நம்ம பேசிக்கலி பொலிட்டிக்கலாக தான் இதை புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிர்பந்தங்களின் நீட்சியாகத்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அக்டோபர் 1 அவர் ஆயுத பூஜைக்கு வாழ்த்து தெரிவித்த போது இருந்த முக்கியமான விஷயம், அப்பொழுது செப்டம்பர் 27 நீதிபதி குன்ஹா கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயலலிதா சிறையில் இருந்தார். அப்பொழுது இவர் அந்த வாழ்த்தை தெரிவித்தார். அக்டோபர் 17 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜாமீனின் அடிப்படையில் அக்டோபர் 18 ஜெயலலிதா விடுதலையாகி சென்னை வந்தார். அதற்கு பிறகு வந்த பண்டிகைகள் தீபாவளி, கிறிஸ்மஸ், புத்தாண்டு எல்லாமே அதற்கு பிறகு வந்தவை. இது ரெண்டையும் நம்ம தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சிக்கல் வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ குமார் சொல்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது வந்து இது வந்து அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க, இது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு விட்டுட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் இருக்கைக்குன்னு இருக்கக்கூடிய சில கடமைகள், சில உரிமைகள், சில ப்ரொரோகேட்டிவ்ஸ்னு இருக்குது. தனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் சில வாழ்த்து செய்திகளை அவங்க கொடுத்து தான் ஆகணும். அந்த பாரம்பரியத்தில் தான் அவங்களும் வந்திருக்காங்க. இல்லை, ஒரு சுதந்திர நாளில் கொடியேற்றுறது ஒரு முதலமைச்சருடைய கடமை. குடியரசு தினத்தை கொண்டாட வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லணும், நவராத்திரிக்கு வாழ்த்து சொல்லணும், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்றது முதலமைச்சருடைய கடமைன்னு சொல்வீங்களா? இல்லை, நீங்க கடமைன்றது எப்படி வேணா எந்த வார்த்தையை வேணா நீங்க போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தா வந்து அவர் ஏன் ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொன்னார்? ஆயுத பூஜைக்கு எதன் அடிப்படையில் அவர் வாழ்த்து சொன்னார்? மற்ற 3 முக்கியமான நிகழ்வுகள், ஒன்று இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, மற்றொன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை, மற்றொன்று எல்லாருக்கும் பொதுவான புத்தாண்டு. இது 3க்குமே ஒரு வாழ்த்து சொல்லலை. இந்த டிபேட்டை வந்து நீங்க என்ன ஸ்கோப்பை என்லார்ஜ் பண்ணணும். இது வெறும் வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லை. இன்னொரு விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன், ராமகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட். இதை விட பிரஸிங் இஷ்யூஸ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ இருக்குது. நாம் விவாதிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம விவாதிக்கணும். ஆனால் இன்று இதை நாம் ஏன் விவாதிக்கிறோம் என்றால், நடைமுறைக்கு பொருந்தாத விதத்தில் பலருடைய புருவங்களையும் அரசியல் பார்வையாளர்களின் புருவங்களையும் உயர்த்தக்கூடிய விதத்தில் இன்று இந்த இந்துக்கள் கலைஞர் வந்து அவர் தீபாவளிக்கு என்னைக்குமே வாழ்த்து சொன்னது கிடையாது. மற்ற பண்டிகைகளுக்கு சொல்லியிருக்காரு. இவங்க அந்த பாரம்பரியத்தில் வரல. இவங்க எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொன்னாங்க. இவரே ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கும் பொழுது மற்ற 3 பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத எந்த சந்தேகத்தை எழுப்புகிறது என்றால், இன்று அவர் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் என்ற பொருள்பட வரக்கூடிய அறிக்கைகள், தன் பெயர் பத்திரிகைகள் வருவதையே அவர் விரும்பவில்லையோ என்ற தோற்றத்தை தான் இது நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்படியா திருக்குமார்? இல்லை, இன்றைக்கு பல்வேறு செய்திகள், பல்வேறு அறிக்கைகள் முதலமைச்சர் என்ற பெயரில் வந்துட்டு தான் இருக்கு. பிரதமருக்கு எழுத கடிதங்கள், அதனுடைய அறிக்கைகள் எல்லாமே பத்திரிகைகளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் வந்து முதலமைச்சர்ன்றதை எல்லா நிலையிலும் வெளிப்படுத்திட்டு அதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அதுக்காக அந்த முதலமைச்சர்ன்றதை ஒரு பெரிய கிரீடமாக தூக்கிட்டு தலையில் ஆடணுன்றதை அவர் விரும்பலை. இல்ல, அவருடைய எளிமை இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அவர் ரொம்ப லோ ப்ரொஃபைல் சீஃப் மினிஸ்டரா இருக்க விரும்புறார் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய கடமையை செய்கிறாருங்க. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. தன்னுடைய அரசியல் சட்டம் அவருக்கு தந்திருக்கின்ற கடமையை அவர் செய்கிறாரு. அவர் வந்து அதை எப்படி விளம்பரப்படுத்தணும்ன்றதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அப்படி வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதுக்காக ஊடகங்கள் அவரை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் விளம்பரப்படுத்தலையான்ற ஏக்கம் இருக்கலாம். ஆனா அவருடைய விருப்பம் அது இல்லை. இதில் ஒரு விஷயம் அண்ணன் சொல்கிறத 2 விஷயம், ஒரே ஒரு விஷயத்த 1 நிமிஷத்தில் பதில் சொல்லிடுறேன்.
ஜனநாயகத்தின் அடிப்படையில் உட்கட்சி தேர்தல்களை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சாதாரண கடைநிலை பத்திரிகையிலிருந்து உலக பத்திரிகைகள் வரைக்கும் கடந்த வாரம் வரைக்கும் அது ஒரு கருத்து. அது இரண்டாவது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு அவர். முதலமைச்சர் நீங்க சொன்ன லோ ப்ரொஃபைல்ங்கிற வேர்டு, ஒரு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில பேசுறாரு. கடந்த வாரம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, தன்னடக்கத்தோடு இருக்கிறார், தாழ்த்தி கொள்ள தன்னடக்கத்தோடு இருக்கிறார். துணை முதல்வராக இருந்து முதலமைச்சர் ஆக்ட் பண்ணல, இவர் முதலமைச்சராக இருந்து தன்னுடைய தன்னடக்கத்தோடு இருக்கிறார். உங்க தன்னடக்கம் மக்களை பார்த்து மெச்சி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய தன்னடக்கம் எந்த உச்சத்துக்கு போகுதுன்னா 2 விடயங்களை பதிவு செய்யணும். ஒண்ணு, கடந்த வாரம் நமது எம்ஜிஆர்ல இவர் சொன்னார் இல்லையா, முதலமைச்சர் என்கிற பெயரில் அறிக்கை வருகிறதுன்னு. நமது எம்ஜிஆரினுடைய முதல் பக்கம், நான் நமது எம்ஜிஆரை தொடர்ந்து வாசிக்கிற வாசகன். நமது எம்ஜிஆருடைய முதல் பக்கத்துல முதலமைச்சர் அறிக்கைன்னு போட்டு அதற்கு கீழே அம்மையார் ஜெயலலிதாவினுடைய புகைப்படம் வருகிறது. இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? இரண்டாவது, கடந்த எல்லா பத்திரிகைகளிலும் எழுதின உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ். சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆலோசனையின் பெயரில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். இதுதான் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற ஆட்சியா? என்ன பிரச்சனை இல்ல, இது நான் சொல்ல வர விடயம். அதுல நீதிமன்ற அவமதிப்பு இருக்குன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அது பிரச்சனை இல்ல. விவாதம் அது அல்ல. நான் சொல்ல கேட்கிறது, இது மக்கள் இதை பொருட்படுத்தல. தலைவர்கள் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பொருட்டு அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமை, ஒரு மீனவர் பிரச்சனை இருக்கிறது அல்லது மாநிலம் சார்ந்த உரிமை பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுல அவர் தன்னுடைய கடமையை சொல்றார், சட்டமன்றத்தில் பேசுறார், பிரதிநிதிகளை சந்திக்கிறார், கடிதம் எழுத வேண்டிய நேரத்தில் மத்திய அரசு கடிதம் எழுதுறார், பிரதமர் கூப்பிட்ட மாநாட்டுக்கு போயிட்டு வர்றார். இதெல்லாம் அவருடைய கடமைகள். அந்த கடமைகள் தவறு செய்தால்தான் நீங்க அந்த கடமை தவறும் போது நீங்க கேள்வி கேட்டா எதிர்க்கட்சியோட கேள்வி. ஆனால் வாழ்த்து சொல்லல, அதுக்கே அவருக்கு அதிகாரம் இல்ல அப்படின்றது இதுல நீங்க அரசியல் செய்ய பாக்குறீங்கன்றது தான் இதற்கு பொருளாகும். முதல்ல அவர் வாழ்த்து சொல்லலைங்கிறத குற்றச்சாட்டா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயுமே பதிவு செய்யல. ஒன்று. இரண்டாவது, நம்ம இந்த வாழ்த்து செய்தியையே மரியாதைக்குரிய மணி மூத்த பத்திரிகையாளர் அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்கோப்பை நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்க்கணும். நீங்க இந்த வாழ்த்து சொல்றதுனால அவருக்கு பாரம்பரியம் இருக்கா, மரபு இருக்காங்கிறத விட நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை அதுதான். வாழ்த்து சொல்லுவதற்கு கூட அவர் பயப்படுகிறார். வாழ்த்து சொல்வதற்கு கூட வேற எங்கே இருந்தாவது there will be a shadow. பயம் இல்ல, தவிர்க்கிறார். ஏன்னா அவங்க தலைவர் ஒரு தண்டனை பெற்று இருக்கிற நிலையில அந்த கட்சி கொண்டாடுற மனநிலையில் இல்லை. எனவே அவர் தவிர்க்கிறார்னு பார்க்கலாம். அது எப்படி நீங்க பயப்படுறாரு மட்டும் நான் மீண்டும் சொல்றேன், அப்படி தண்டனை பெற்று இருக்கிறார்னா ஜெயில இருக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏன் விஜயதசமிக்கு ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லணும்? இது மரபு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த மரபுங்கிற வட்டத்துக்குள்ளார இந்த தலைப்பை நான் அடக்க விரும்பல. ஒரே ஒரு சின்ன உதாரணம், போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனை வந்துச்சு. இவர்கள் நினைத்ததை காட்டிலும் ஒரு நாள் முன்னதாகவே போராட்டத்துல இறங்குறாங்க. 3 நாள் இறங்குறது. ஒரு நாளைக்கு 60 கோடி ரூபாய் இல்ல இழப்பு ஏற்படுகிற தமிழ்நாடு அரசுக்கு. 180 கோடி ரூபாய் இழப்பு 3 நாட்கள்ல போக்குவரத்து. அதுல மறைக்கப்பட்ட செய்தி என்னன்னா, அந்த முதல் நாள் போராட்டத்துல நெட் எக்ஸாம் ஏறக்குறைய 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எழுதுறான். அந்த நெட் எக்ஸாமுக்கு பேருந்து இல்லாம எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைச்சான்னு இன்னும் செய்தி வரல வெளியில. ஒரே ஒரு விடயம், அந்த கேள்வி எனக்கு நான் பதில் சொல்லி முடிச்சேன். இவ்வளவு அந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லுங்க. பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா நீங்க 29ஆம் தேதி போராட்டம், அந்த போராட்டத்தை பேசி தவிர்க்கிறதுக்கு அரசு முயற்சி எடுத்ததா இல்லையா? அரசு முயற்சிக்கல, வேண்டுமென்றே போராட தூண்டி விட்டதுன்னு நீங்க சொல்லி தள்ளி விட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் 29ஆம் தேதி போராட்டம் சொல்லிட்டு 28ஆம் தேதியே திடீரென்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் பாதிக்கப்படுவாங்க. உங்க கட்சி அதிகாரத்தில் இருக்கிற தொழிற்சங்கம் இருக்கிற அமைப்பு தானே அதை செஞ்சாங்க. ஒரே ஒரு விடயம், அரசுக்கு தான் பொறுப்பு, தொழிற்சங்கத்துக்கு பொறுப்பு கிடையாது. மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் இத்தனை நாளைக்கு போடுகிறோம். ஆனால் போராட்டத்தை முடக்குவதற்கு அன்றைக்கு இரவே எல்லோரையும் கைது செய்ய வேண்டும் என்கிற மறைமுக உத்தரவு வந்தது. உளவுத்துறை மறுத்தது, தூங்கி கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும், தோமுசா மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எல்லோரும் தெருவில் நின்றார்கள். இதுல நான் இந்த போராட்டத்தை நான் வகைப்படுத்தல. கடந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டம் தமிழ்நாட்டில் இது. அதை கூட விட்டுவிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 15 மாதங்கள் ஆகிவிட்டது இந்த காலாவதியாகி. அந்த அக்ரிமெண்ட் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் போக்குவரத்து கழகத்துக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் கால 15 மாதம் ஆகிவிட்டது. அதை குறித்து ஒரே நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு முதலமைச்சர் சொன்னாரு. இப்ப எந்த அடிப்படையில் அவங்க குழு அமைச்சு பேசுறாங்க? இது முன்னுக்கு அரசு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்துட்டதுன்னா மகிழ்ச்சி தாங்க. அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் செயல்படுத்த வேண்டும். அதுதான் நாங்க சொல்றோம். எங்க இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் செய்யறது இவர் பொம்மை
முதல்வர்னு நான் சொல்லல, எல்லா ஊடகங்களும் எழுதுகின்றன. அதாவது இதுக்கு இந்த போராட்டத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தொழிற்சங்கம். என்னன்னா திமுக தொழிற்சங்கம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இது எங்களை மட்டும்தான் பேசுறதுக்கு அடைக்கணும்னு உத்தரவு வாங்கினாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் அதுக்கு அடுத்து அண்ணா தொழிற்சங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை நாங்கள் தான் 91,000க்கு மேலே உறுப்பினர் இருக்காங்க, எங்களுக்கு தான் முதன்மை இடம் தரணும்னு கேட்டாங்க. இந்த நிலையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது இன்னைக்கு ஏன் திமுக தொழிற்சங்கம் வெக்கங்கட்டு போய் அந்த கடிதத்தை கொடுத்தாங்க? இன்னைக்கு அன்னைக்கே கடிதம் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை தீர்ந்திருக்காது. முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு கடிதம் கொடுத்ததற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டார்கள். நீதிமன்றத்துடைய கடிதம் கொடுப்பதற்கு நாங்கள் தயார்னு அவங்க சொன்னதும் பத்திரிகைகள்ல வந்தது. எந்த சங்கத்தில் அழைத்து பேசினாலும் இல்ல பிரச்சனை இல்லை. 28ஆம் தேதி சொல்லல, 28ஆம் தேதி நெட் எக்ஸாம் தெரிஞ்சே தேவையில்லாமல் இந்த பாதிப்பை உருவாக்க வேண்டும், இந்த அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு போட்ட சதி திட்டம் இந்த அரசுக்கு அதையும் முறியடித்திருந்தால் இன்னமும் இந்த அரசாங்கம் முறியடித்தார். திமுக பின்வாங்கி கடிதம் கொடுத்ததுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. திரு ராமகிருஷ்ணன், ஒரு ஆட்சியாளர்கள் தெரிவிக்கிற வாழ்த்து செய்தி ஒரு சம்பிரதாய நடவடிக்கை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதை வைத்து ஒரு நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது, சுதந்திரமாக, சுயேட்சையாக, விரைவாக, செம்மையாக அப்படின்னு பல அடைமொழிகளை சொல்லலாம். அது மாதிரியான ஒரு சுணக்கமற்ற நிர்வாகம் செயல்படுதா இல்லையா அப்படின்றதுக்கு இது ஒரு அளவுகோலா? இல்லை, முன்னால் அவர் குமார் சொன்னதுக்கு இப்போது இந்த வாழ்த்து செய்திகள் பற்றி சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிலேயே இவர் திரு குமார் சொன்ன மாதிரி ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது சில பண்டிகைகளுக்கு சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த வாழ்த்து செய்தி சொல்கிறதுல அந்த அணுகுமுறையில் ஒரு முதல்வருக்கும் இன்னொரு முதல்வருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற முதல்வர் ஒரு அணுகுமுறையை வச்சுக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அதில் நீங்கள் சொன்னீங்களா ஆயுத பூஜை கொடுத்தாரு இப்போ சொல்லலை அப்படின்னா ஒரு கோர்ஸ் என்ன சொன்னால் கோர்ஸ் கரெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அது கூட பண்ணியிருக்கலாம் நம்ம அதனால. அப்போ இனி எந்த காலத்திலும் வாழ்த்து அதிமுக முதலமைச்சர்கள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ புத்தாண்டுக்கோ சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கலாமா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா அவங்க இந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்றது இருக்கு இல்லையா, அத கோர்ஸ் கரெக்ஷன்ல ஒரு முடிவுக்கு செக்யூலர் கவர்மெண்ட் எல்லா மதம் திருவிழாக்கள் பண்டிகைகள் எதுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்ல, அரசு மதங்கள்ல இருந்து விலகி நிற்கும் அப்படின்னு அதோட ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் செக்யூலரிசத்தை பின்பற்றதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. அதுதான் கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லலாமா? இல்ல, அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் வாழ்த்துவது என்பது அது அரசியல் ரீதியான வாழ்த்து. ஆனால் ஒரு முதலமைச்சருடைய வாழ்த்து என்பது அந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற சொல்ல அவங்க வாழ்த்துறாங்க. ஆனால் முதலமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே வாழ்த்துனன்றது எந்த இதுவும் இல்லை. அவங்க விருப்பப்பட்ட பண்டிகைகளுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க, விருப்பப்பட்ட கல்யாணத்துக்கு போறாங்க, விருப்பப்படாத கல்யாணத்துக்கு போறதில்லை, விருப்பப்பட்டவங்களுக்கு இரங்கல் சொல்றாங்க, விருப்பப்படாதவங்க இரங்கல் சொல்ல. அது அவங்களுடைய சுய விருப்பத்தின் காரணமாக முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலே அவங்க இது ஒரு மரபு, இது ஒரு சம்பிரதாயம் என்ற சொல்றதெல்லாம் சரியானது. மணி வாழ்த்து செய்தியின் மூலமாக சில செய்திகளை தலைவர்கள் சொல்றாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ வாழ்த்து சொல்லாததன் மூலமாக என்ன செய்தியை சொல்றாங்க? இது நல்ல கேள்வி. இதுதான் முக்கியமானது. வாழ்த்து சொல்லாததன் மூலமாக தான் முதலமைச்சராக இன்னமும் ஜெயலலிதா தான் தொடர்கிறார் என்ற மறைமுகமான ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். நீ இன்னொன்று கவனிக்கணும், இவர் வெறும் வாழ்த்து சொல்லாதது மட்டும் இல்லை, அவர் முதலமைச்சர் என்ற பெயர் பலகை அவருடைய அலுவலகத்தில் கிடையாது, முதலமைச்சர் என்ற பெயர் பலகை அவருடைய வீட்டில் கிடையாது. இதை கூட அவருடைய தனி உரிமை நீங்கள் விட்டுடலாம். அது எப்படி விட முடியும்னு எனக்கு தெரியல. அது இதுதான் நான் குமார் சொன்னதுக்கு என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நீங்கள் அவர்களுடைய தனி உரிமை என்ற, அதாவது இட் கேனாட் பி லெஃப்ட் அவுட் டு தர் கான்ஷியன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த பதவி அப்படிப்பட்டது. இன்னொன்று பாருங்க, நீங்கள் இதே மாதிரியான ஒரு ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. 2001 செப்டம்பர் 6லேருந்து 2002 மார்ச் 2 வரைக்கும் இருந்த பொழுது பண்டிகை காலங்கள் அந்த 5-6 மாதங்கள் எல்லா பண்டிகைகளுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய சூழலை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், முதல்ல சொன்ன மாதிரி இந்த டிபேட்டோட ஸ்கோப் என்லார்ஜ் ஆச்சுனா இதோட செய்தியை, வாழ்த்து செய்தியை சொல்லாததன் மூலமாக என்ன செய்தியை சொல்ல வர்றாங்க? அவர் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக வரும் வரைக்கும் தன்னால் நிரந்தரமாக செயல்பட முடியாது, தன்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 2001-2002 அவர்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 2001-2002 மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அவருக்கும் அவருடைய தலைவருக்கும் இருந்தது. இந்த முறை அந்த நம்பிக்கை சற்று குறைவாகவும் அபாயகரமான கட்டத்திலும் இருப்பதால் தான்
இது போன்ற காரியங்கள் அது உங்களோட ஊகம், அது உங்களுடைய கணிப்பு. என்னுடைய கருத்தை தான் சொல்லிக்கிறேன். ஏனெனில் ஐடென்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சு தான் நீங்க இதை பார்க்கணும். 2001 and 2ல இருந்ததுக்கும் இப்பயும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அப்பயும் அந்த அம்மா வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தாங்க, வழக்கில் எதிர்கொண்டிருந்தார். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் 13 ஆண்டுகளுக்கு பின்னால நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்ப இல்ல. அப்ப நாம் வேறு எந்த மாதிரியான யூகங்களுக்கும் முடிவுகளுக்கும் வர வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. அத நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், அவர் பதில் சொல்லணும். அதாவது இன்றைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பேரும் ஒரு சோகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அதில் நாங்கள் வந்து மறைக்க விரும்பலை. இன்றைக்கு முழுக்க முழுக்க ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு ஞான தவம் இருந்து கொண்டிருக்கார். இன்னைக்கு அவங்க நீதிமன்றம் அவங்கள வந்து வெளியே போக வேணாம், நடமாட வேணாம், இதெல்லாம் கண்டிஷன் போடலை. அவங்க வந்து தனக்கு தானே அந்த ஒரு கட்டுப்பாடை வைத்துக்கொண்டு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படி சிறைச்சாலையில் இருந்தபோது அன்னைக்கு சில சலுகைகளை தந்தாங்க, அப்போ கூட அவங்க ஏற்றுக்கல. அவங்க முழுமையாக வந்து சிறை விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இந்த விதிகள் எதை அனுமதிக்குதோ அதை மட்டும்தான் கடைபிடிப்பேன்னு சொல்லி இருந்தாங்க. அதே நிலை தான் இன்னைக்கு. உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷனும் தரலன்னா கூட இவங்களா வந்து அந்த பிரச்சனை தீருகின்ற வரை தனக்கென்று ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு அதில் கட்டுப்பாட்டோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது, அவர்கள் ஒரு தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அதை அந்த நிலையை உணர்ந்திருக்கின்ற காரணத்தால் நாங்கள் அதே நிலையை கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனால் அதே நேரம் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது சோகத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒன்றை மறுக்க முடியாது. அதை நீங்க சொல்றீங்க. அப்படி இருப்பதற்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு பின்னடைவு அந்த கட்சிக்கு ஆன பின்னடைவாக, தொண்டர்களுக்கான பின்னடைவாக, அவர்களுக்கான சோகமாக அந்த கட்சி கருதுறதுல தவறில்லை. அந்த கட்சி கொண்டாடுற மனநிலை இல்லை அப்படின்ற ஒன்றுக்காகவே நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டாம், அது கொண்டாடுறதுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமான்றது ஒரு கேள்வி. பிரசன்னா, எங்கள் இயக்கம் ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கு, நாங்க கொண்டாடுற மனநிலையில இல்ல அப்படின்னு அதிமுக சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் தானே? அது நிச்சயமா முடியாது. நான் தான் சொல்றேன், நான் திமுகவின் கடைமட்ட தொண்டன். எனக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான். அப்படி இருக்கிற போது ஓ பன்னீர்செல்வத்தை நான் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேண்டுமானால் இருக்கலாமே தவிர முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருகிற போது திமுகவை சார்ந்த பிரசன்னாவிற்கும் அவர் முதலமைச்சர். ஆக எனக்கு செய்ய வேண்டிய வாழ்த்தை கூட நான் ஒரு வாழ்த்துனாதான் நீங்க புத்தாண்டே கொண்டாடுவீங்களா? அப்படி இல்ல. நான் அதைத்தான் திரும்பவும் சொன்னேன். இந்த ஸ்கோப் ஆஃப் திஸ் டாபிக் வந்து மணி என்ன சொன்ன மாதிரி என்லார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க அந்த வாழ்த்து சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லையா அப்படிங்கறத விட ஒரு அச்சம், தன் பெயர்ல ஒரு நல்ல செய்தி. இப்ப என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அப்ப அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஓ பன்னீர்செல்வம் சரியில்லைப்பா அப்படிங்கிற பேர் வந்தா அதற்கு சந்தோஷப்படுகிற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமாகத்தான் இருப்பார். ஏன்னா தான் திறமையாக ஆட்சி செய்து விட்டால் தனக்கு, அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு தனிநபருக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சுன்னா அது நான் அடுத்த நிமிட நாற்காலியில் இருக்க முடியாதுங்கிற ஒரு சாடிசத்தினுடைய ஷேடோல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இதை நான் நேரடியா குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். அதாவது இது குற்றச்சாட்டு வைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்குரிய அருகதையோடு இருந்தவங்களான்னு பார்த்தா அது இல்லை. அதாவது இயலாமைக்கு அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. இந்த வயசான காலத்தில் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போறவனை பார்த்து ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த நிலையில் இன்னைக்கு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு அதனால அதை 2004 2009 எல்லாம் மக்கள் ரொம்ப ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தான் நினைச்சதை கூட செய்ய முடியாத, கட்டுப்படுத்த முடியாத தவிச்சிட்டு இருக்க சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில செய்திகளா வந்துட்டு இருக்கு. அதனால அதை பத்தி இந்த வாரம் ஒரு நடுநிலை பத்திரிகையில வந்த ஒரு செய்தியை மட்டும் நான் படிச்சு காட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இழிவு நிலையின் இதை நான் படிச்சேன், அதுக்கு சேர்த்த பதில் சொல்லுங்க. இழிவு நிலையின் உச்சம் இது இந்த வாரம் வந்த நேற்றைக்கு வந்த ஒரு மிகச்சிறந்த நடுநிலை பத்திரிகையினுடைய கருத்து. இழிநிலையின் உச்சம் ஆதரிச்சு அதிமுகவை விமர்சிச்சு நடுநிலை பத்திரிகை. ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிருக்காங்க, அதை எடுத்து கூட அன்னை வாசிக்கட்டும். ஒரே ஒரு செய்தி தான், இழிநிலையின் உச்சம். பொம்மை ராஜா ஆட்சி நடத்திய பல கதைகளை கேட்டு சார் ஒரு நிமிஷம் இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. பொம்மை ராஜா ஆட்சி நடத்திய பல கதைகளை கேட்டிருக்கிறோம், அதை இப்போது பார்க்கிறோம்.
பொம்மை ராஜா மட்டுமல்ல, பொம்மை மந்திரிகள் ஆட்சி நடத்துவது தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஒரே அடுத்த லைன் மிக முக்கியம். அடுத்த லைன் மிக முக்கியம். ஒரு கட்சி தலைவரின் வழிகாட்டுதலை பெற்று ஆட்சி நடத்துவது தவறல்ல. ஆனால் ஒரு குற்றவாளி முடிச்சிட்டு குறைந்தபட்ச சுதந்திரம் கூட இல்லாமல் இருப்பது, அப்படி இருக்கிற சுதந்திரம் கூட தலைவரின் மனம் நோக காரணமாகி விடுமோ என நினைப்பது பொது வாழ்வின் மாபெரும் அவலம். இது நம்ம தலைப்புல இருந்து விலகி செல்றோம். இது முக்கியமான விடயம். இந்த அந்த வரி இருக்கு இல்லையா, தனக்கு ஒரு பேர் வந்து விடுமோ என்பதனுடைய அந்த விடயத்தை கூட செய்ய மறுக்கிறது. ஒரு நாகரிகம், தலைப்புல இருந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. ரெண்டாவது, நீங்க ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. நாகரிகத்தை பிரச்சனை அவர் பேசிட்டு விடுங்க. அதாவது இன்னைக்கு ஒரு இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு முதலமைச்சருடைய வாழ்த்து தந்தாதான் நாங்க வந்து கொண்டாட முடியும், நானும் எனக்கும் முதலமைச்சர் பேசுறாரு. நான் கேட்கிறேன், இதே இந்து பண்டிகைகளுக்கு அன்னைக்கு முதலமைச்சரா இருந்து ஒரு அறிக்கை தரலையே, வாழ்த்து தரலையே? அப்போ இந்துக்களுக்கு அவர் முதலமைச்சர் இல்லையா? அண்ணா கூட தான் அப்படி வாழ்த்து தரல. இல்ல, பொங்கல் அத நான் வாதமா கொண்டு வரல. இன்றைக்கு வாழ்த்து செய்தி வரலன்ன உடனே அவர் வந்து முதலமைச்சர்களுக்கு வாழ்த்து சொல்லல, அதனால ஒரு பொம்மைன்னு சொன்னா, ஏன் வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது ராமநவமிக்கு வாழ்த்து தரல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தரல, அதனால அவர் முதலமைச்சர் இல்ல, அவர் பொம்மையா இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஸ்டாலின் அவரை வந்து துணை முதலமைச்சர் இருந்து ஆட்டி படிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஸ்டாலின் இன்னைக்கு தீபாவளிக்கு வாழ்த்து தந்தாரு. அவங்களுடைய விருப்பம், அதை வந்து நாங்க மறுக்கல, அதை வந்து விமர்சிக்கல. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆனா இந்த ஆட்சியில ஏதாவது குறை இருந்தா அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு வாழ்த்து சொல்லல, அவர் போல வரலன்னா, இன்னைக்கு திமுகவில் என்ன நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு ஒரு கட்சி இயங்க முடியாத கட்சி இன்னைக்கு வந்து தன்னுடைய இயலாமை மறைப்பதற்காக இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க. திருமணி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. சோகம், நாங்க வந்து துன்பத்தில் இருக்கிறோன்றாங்க, அதை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியது, அது விமர்சனத்துக்குரியதல்ல. ஆனா தேவர் ஜெயந்தி, எம்ஜிஆருடைய நினைவு நாள், தேவருடைய பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பசும்பொன்னுக்கே போறார், வாழ்த்து சொல்றார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய இல்லத்துல தேவர் படத்தை வைத்து, முத்துராமலிங்க தேவர் படத்தை வைத்து அஞ்சலி செலுத்துறாங்க. அது அவங்களுடைய உரிமை. பன்னீர்செல்வம் அங்க போறார். இதுல என்ன வருதுன்னு சொன்னா, அதற்கு தரப்பட்ட முக்கியத்துவம், அங்க வந்து அதற்கு கொடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இல்லைன்னு எடுத்துக்கிறதா? இல்லைன்னா யார் தரப்புல இருந்து இல்லைன்னு? அரசு தரப்புல முதலமைச்சர் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு பசும்பொன் நோக்கி சொல்கிறார், அப்போ சோகம் இல்லை, அது கடமைன்னு பார்க்கிறாங்க. ஆனா மற்றது பார்க்கிறப்ப சோகம், அதனால அதை வாழ்த்துற மனநிலையில நாங்க இல்லைன்றாங்க. இதுல முரண்பாடு இருக்குன்னு எடுத்துக்கிறதா? அப்படி எடுத்துக்கிறேன். இதுல ஒரே ஒரு செய்தி, அது வந்து அரசு விழா, இது வந்து பண்டிகை. நீங்க ரெண்டுத்துக்கும் வேறுபாடு பாருங்க. ஒரு விதத்தில் அவர் சொல்றது கரெக்ட், அது அரசு விழாக்கள். ஆனால் வெறும் அரசு விழாக்களாக மட்டும் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. மற்றொன்று, இவை இரண்டுமே நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரெண்டு நிகழ்வுகளுமே வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதும் கூட. ஆனால் இந்த பண்டிகைகளுக்கு கொடுக்காமல் இருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமா ஒரு முக்கியமான, பன்னீர்செல்வத்தோட ரோல்ன்றது இன்னைக்கு என்ன, அவர் வந்து வாட் சார்ட் ஆஃப் அ சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவர் முழு அளவுல நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா? அதாவது வந்து ஒரு பார்வைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார், எல்லாம் செய்யறாரு. ஆனால் வேறு சில விடயங்களும் இருக்கின்றன. இல்ல மணி, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. அதற்கு முதலமைச்சர் அரசின் சார்பில் நான் தான் முதலமைச்சர்னு அவர் பதில் சொல்றார். அவர் வந்து அதிகாரம் இல்லாதவராக நீங்க எப்படி குறுக்கி பாக்குறீங்க? இல்ல இது வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்கள்ல இந்த மாதிரியான டிபேட்ஸ்ல வந்து நம்ம சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. யூ ஹேவ் டு டிரா த இன்ஃபரன்ஸ். வாங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான் அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கறேன், உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஒரு பெயர் பலகை கூட அவருடைய அலுவலகத்திலோ வீட்டிலோ இல்லை? பாரம்பரியமாக முதலமைச்சர்கள் திரும்ப எங்க வந்து சேர்க்கணும்னா, உங்கள் சில ஒரு பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெறுப்பு வெறுப்பை கூட ஒதுக்கி வைத்து விட்டு சில கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதலமைச்சர் இருக்க என்று ஒன்று இருக்கிறது, முதலமைச்சர் சேர்னு ஒன்று இருக்குது, சீஃப் மினிஸ்டர்ஸ் ரூம்னு ஒன்று இருக்குது செக்ரட்டேரியட்ல. கடந்த முறை இவர் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ரூம்ல இருந்து அந்த சேம்பர்ல இருந்து தான் இவர் ரூல் பண்ணாரு. இந்த முறை அந்த இடத்து பக்கமே இவர் எட்டி பார்க்கவில்லை. இவர் தான் நிதியமைச்சராக இருந்த எந்த அறையில் இருந்து செயல்பட்டாரோ அங்கிருந்து தான் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொன்றையும் நீங்க கூட்டி கழிச்சு தான் பார்க்கணுன்றதான் என்னுடைய கருத்து. இதுல வந்து நீங்க இதை தனிப்பட்டு பார்க்காதீங்க, இதை ஐசோலேட்டடா பார்க்காதீங்க. ஹோலிஸ்டிக்கா இந்த கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை மட்டும் வச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். ராமகிருஷ்ணன், இது அவர் கருத்து உங்களுக்கு உடன்பாடானதா? இல்லை, இப்போ கடந்த 3 மாதங்களா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது ஒன்று வந்து இப்போ இவங்க ஜெயலலிதாக்கு இருந்த ஒரு கரிஷ்மா இவருக்கு இல்லை.
இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது இல்லையா? அவங்க கட்சியின் தலைவர், இவர் கட்சியின் தொண்டர். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பல்வேறு சமயத்துல அந்த கட்சியை தலைமை நடத்தி அது மூலமா அவங்க ஜெயிச்சு கரிஷ்மா எப்படி வருதுன்னா ஒரு ஸ்டேச்சர்ல வருது. கரிஷ்மா இருக்குன்னு ஸ்டேச்சர் எனக்கு இருக்குன்னு அவரே கிளைம் பண்ணலையே. அவர் வந்து தன்னை அந்த கட்சியினுடைய பொருளாளர், அந்த கட்சியில முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அந்த முன்னாள் முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில தன்னை ஒரு அடிமட்ட தொண்டன்னு கருதுற ஒரு விசுவாசின்னு கருதுற மனநிலையில் அவர் இருக்கிறத நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? இல்ல, நான் குறை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அந்த இந்த அதாவது இவருக்கு அந்த 2 கரிஷ்மா அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேச்சர் இவருக்கு இல்லை. ஸோ அதனால் இவருடைய நிலைமை வந்து வேறு விதமாக தான் இருக்க முடியும். ஸோ இவர் வந்து லோ ப்ரொஃபைலாக இருக்காருன்னா லோ ப்ரொஃபைலாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவருக்கு அந்த இது கிடையாது. அதாவது இவர் வந்து இப்போ திமுகவில் வந்து கருணாநிதிக்கோ ஜெயலலிதாக்கோ இதில் இருக்கு அந்த நிலைப்பாடுலேருந்து இவங்கெல்லாம் மற்ற யாருமே வேறு விதமாக தான் இருக்க முடியும். ஸோ அதாவது இது ஒரு இயற்கையான ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த கடந்த 3 மாதங்களில் இப்போ முதல்வராக இருந்திருக்காங்க. ஸோ அது முதல்வராக இருந்ததில் அவர் வந்து என்ன செய்ய தவறி விட்டார் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் ஒரு இதுவரையிலும் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் கடமையிலிருந்து நழுவினார்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ என்ன ஒரு இதுனா, இப்போ வந்து தமிழ் இது வந்து அரசில் வந்து நிதி நிலைமை சரியா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ பெரிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தணும். இன்னும் இந்த 4-5 மாதங்கள் நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை எப்படி இவங்க சிறப்பாக செய்ய போறாங்க? ஏன்னா இந்த 4-5 மாதங்கள் வந்து ரொம்ப இந்த கவர்மெண்ட் வந்து ஏன்னா 2014 தேர்தலுக்கு போகும்பொழுது அது வந்து இந்த சில கேள்விகள்லாம் வந்து முக்கியமாக வரும். இவங்க அதை சிறப்பாக செய்யலைன்னா. ஸோ நான் என்னுடைய வந்து நான் என்ன அதைத்தான் அவங்க அது செய்வாங்களா செய்ய போகிறது இல்லையா, அதை தான் நான் அதை கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கேன். திரு குமார், அரசியல் தலைவர்கள் விடுக்கக்கூடிய அறிக்கைகளை, அவங்களுடைய வாழ்த்து செய்தியை வந்து சம்பிரதாயமாக நம்ம ஒதுக்கிட முடியாது. சில நேரங்களில் சில தலைவர்கள் அறிக்கை விடும்போது தான் இப்படி ஒரு கட்சி இருக்கிறதா, புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லும்போது இவரும் கட்சி நடத்துகிறாரா நமக்கு தெரியும். ஆனால் முக்கிய தலைவர்கள் விடக்கூடிய அறிக்கைகளில் அவங்க போகிற அரசியல் பாதை அடிக்கோடிட்டு காட்டப்படும். அவங்க சொல்கிற அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். அப்படி அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே, இந்த வாழ்த்து எல்லாமே முக்கியத்துவமே இல்லாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லைன்னா அது வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும், அவங்க வந்து கருத்தை சொன்னாலும் கருத்தை சொல்லாமல் வாழ்த்து சொன்னாலும் அது வாழ்த்து தான். ஆக அதை அந்த வாழ்த்து தர்றது நேரத்தில் இவங்க தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து உனக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நான் மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அப்படி ஒரு வாழ்த்தை தர வேண்டும் என்றால் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் தரணும். அதனால அவங்க தர வேண்டிய வேலையை இவர் செய்ய முடியாது. இவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால கட்சி காரணத்தாலே அதிமுகவுக்கு இவர் தலைமை பதவிக்கு வந்துட முடியாது. ஆக அது வேற இது வேற. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவருடைய வேலையை அவர் வந்து செய்ய முடியாது. அவர் முதலமைச்சர் என்ற வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதுல ஏதாவது குறைபாடு இருந்தா பேசலாம். நீங்க வந்து அவரையே நீங்க வாழ்த்து சொல்லலன்னு கேட்கறதுனா, ஒரு அரசியல் கட்சி அது மக்களை சந்திக்கின்ற தலைமை, மக்களிடத்தில் எடுத்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவும் ரம்ஜான் விழாவும் வந்து அதிமுக சார்பில் நடத்தியிருக்கோம். இந்த ஆண்டு நடத்தலை. அது வந்து அது எங்களுடைய நிலைப்பாடு. அது இந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் முடிவெடுக்கிறோம். அதனால இதையும் அதையும் ஒன்றா சேர்க்க வேண்டாம். இது வந்து அரசாங்கத்தினுடைய விழாக்கள், அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள், ஏதாவது தடங்கள் இருந்ததா, ஏதாவது குறைபாடு இருந்ததா, அதை வந்து முதலமைச்சர் முறையில் அவர் சரியா செஞ்சிட்டு இருக்காரு. அதே சமயம் பண்டிகைகள், கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அதை எப்போ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அப்போ செய்வாங்க. பொதுச் செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர் அறிக்கை தர்றது தராம போகிறது அந்த கட்சியினுடைய கொள்கை சார்ந்த, நிலைப்பாடு சார்ந்த, சூழல் சார்ந்த விஷயங்கள். அதுல வந்து மற்றவர்கள் குறை காண முடியாது. அதே மாதிரி ஒரு உரிமை, சுதந்திரம் முதலமைச்சருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? முதலமைச்சர் மாறுபட்டு இருக்கணுமா? இதுல நிச்சயமா முதலமைச்சர் மாறுபட்டு தான் இருக்கணும். அவருக்கு வந்து இதுல பெரிய லெவல்ல வந்து அவரோட ப்ரோராகட்டிவ்ஸ்க்கு இடம் இருக்கதா எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்பிகுவஸ் சைலன்ஸ். இது சந்தேகத்திற்கு உரிய கூடிய ஒரு மௌனமாகத்தான் இது இருக்கிறது. இது வந்து இப்படியும் நீங்க பார்க்கலாம். ஏன் வந்து ஜெயலலிதா வந்து அவர் செல்வாக்குமிக்க ஒரு தலைவர், அவர் தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர் அவங்க தான். இன்னைக்கு 40% மேலே அவங்களுக்கு ஓட்ஸ் இருக்குது. நடைமுறையில் அவர் தான் முதலமைச்சர். ஏன் அந்தம்மா வந்து வெளியில வந்த பிறகு இந்த 3 பண்டிகைகளுக்கு அந்தம்மா ஏன் வாழ்த்து தெரிவிக்கல? இவர் ஒரு பக்கம் கொடுக்குறாரு, கொடுக்காம இருக்காரு, அதை விட்டுருவோம் நம்ம.
முதலமைச்சர் பதவியில் இருந்த தமிழ்நாட்டின் மிக மிக செல்வாக்கு மிக்க ஒரே தலைவர் ஜெயலலிதா, அவர் ஏன் வழக்கமாக அவர் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு, எனக்கு தெரிந்து நான் சொல்கிறேன், 88 எம்ஜிஆர் இறந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர் பதவியில் இல்லாத நாட்களில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த பண்டிகைகளுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வாழ்த்துற மனநிலையில இல்ல, கொண்டாடுற மனநிலை எங்களுக்கு இல்லை. நாங்க அப்படியான வாழ்த்து மனநிலையில் இல்லாத நீங்க கட்டாயப்படுத்தி வாழ்த்து சொல்லி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் முடிச்சிடறேன். தயவு செய்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு கட்சியின் மிகப்பெரிய கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் பார்க்கும்பொழுது கடந்த 26 ஆண்டுகளில் எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லுகிறேன், 88 ஒரு முறை கூட அவர் இது போன்ற கிறிஸ்துமஸுக்கோ தீபாவளிக்கோ பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்த்து சொல்லாமல் இருந்ததில்லை. அவரும் வாழ்த்து சொல்லவில்லை. இல்லை, அதுதான் நானே சொல்றேன். அந்த கிறிஸ்துமஸ் ரம்ஜான் நோன்பை கூட விழாக்களை கூட அதிமுக சார்பில் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இதுக்கு பிறகு அவங்க ஒரு இன்னைக்கு எதுலையுமே அந்த நீதிமன்றத்தினுடைய அவங்க எதிர்பார்ப்புகளை விட நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய மரியாதைக்கு அல்லது நீதிமன்றத்திற்கு எந்தவித ஒரு சர்ச்சைக்குரிய செய்தியும் வந்துவிடக்கூடாது என்பதில் சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் அவர் கருத்தாக இருக்காங்க. அதனால அவங்க எதுலையும் எந்த சர்ச்சையிலையும் இடம்பெற விரும்பல. அதனால நீதிமன்றம் சொல்லவில்லை என்பது இல்ல, வாழ்த்து சொல்வதே சர்ச்சைக்குரியதாக மாறிடும்னு சொல்ல முடியாது. எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது. நீங்களே சொன்னீங்க அந்த நீதிமன்றம் வாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அது வாழ்த்துறது சர்ச்சை ஆகிவிடும். நீதிமன்றம் வெளியே வரக்கூடாதுன்னு கூட சொல்லல. அவங்களுக்குள்ள வித்து கொண்ட கட்டுப்பாடு அதை நம்ம கேட்க முடியாது. அவங்க ஏன் வரலன்னு கேட்க முடியாது, அவங்க ஏன் பேசலன்னு கேட்க முடியாது. அவங்களுடைய விருப்பம். அவங்க சட்டத்தை மதிக்கிறார்கள், அதனால சட்டத்திற்கு அவங்க மரியாதை தர்றாங்க. அதனால அவங்க இப்போ சிறையிலேயே அவங்க அதை கடைபிடிச்சாங்க. அதனால அவங்களுடைய நெறி அது. அதை நம்ம மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இது உங்களுடைய கருத்து. தொடர்ச்சியாக நாம் விவாதிக்கலாம். குறிப்பாக இந்த தலைவர்களுடைய வாழ்த்துக்காகத்தான் தொண்டர்களும் மக்களும் ஏங்கி நிற்கிறார்களா? இவர்கள் வாழ்த்து இல்லை என்றால் அந்த விழாக்கள் களை கட்டாதா? புத்தாண்டு, தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாழ்த்து கூறாதது தற்செயலானதா, அவசியமற்றதா, மரபு மீறலா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். தற்செயலானது என்று 11% நேயர்களும், அவசியமற்றது என்று 35% நேயர்களும், மரபு மீறல் என 54% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு பிரசன்னா, அது மரபு மீறல் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க, அவசியமற்றது அப்படின்ற கருத்து 3 ஒருவர் சொல்றாங்க. தலைவர்களுடைய வாழ்த்து செய்தி எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி இல்லை. இந்த மரபு மீறல் தான் உங்களுக்கு நம்ம ஜனநாயகத்துல 49க்கு 51 தான் வெற்றி, 49 தோல்விங்கிற அடிப்படையில கருத்துல கொண்டுட்டு 53 மரபு மீறல்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இதுல அதிகபட்சமா நான் கருத்து சொல்ல விரும்பல. இது அவசியமற்றதா இல்ல மரபு மீறலா தற்செயலா அப்படிங்கிறத விட இவரால் சுயமாக அறிக்கை கூட விட முடியவில்லை என்கிற துரதிருஷ்டமான ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். திருக்குமார், உங்கள் நிறைவு. அதாவது சில அறிக்கைகளை நம்பியே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டுமானால் அறிக்கை விடலைன்னா அவங்க ஆள் இல்லைன்னு நினைச்சிக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தை நிர்வாகமாக நடத்துகிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தேவைகளை அறிந்து புரிந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த சங்கடமும் இல்லை, எந்த சர்ச்சையும் இல்லை. ஆனால் அவர் அரசியல் நடத்துறன்னு சில சர்ச்சையாக்குறாங்க. அது அரசியல்காரர்களுக்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு. வாழ்த்து செய்திகளுக்கும் மக்களுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன தொடர்பு இருக்கு? மக்கள் எவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்கிறாங்க? இது ஒரு சிம்பாலிக் இதுவாக தான் எடுத்துக்கிறாங்க. அதனால பட்டு அதை அந்த ரிப்போர்ட் வரதுல கூட படிக்கிறாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. அதனால இது இப்போ சில பத்திரிகைகள் அதை கேரி பண்ணுறது கூட நிறுத்திட்டாங்க. ஏன்னா அது அது வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, அதை யாரும் படிக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ அந்த தலைவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மற்றபடி யாரும் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. வருஷம் ஆண்டு கணக்கில் முதல் பக்கத்துல போடுற பத்திரிகைகளும் இருக்கிறாங்க. முதலமைச்சர் வாழ்த்துல தொடங்கி கவர்னர் வாழ்த்து முதல் பக்கத்துல மட்டுமே போடுற பத்திரிகைகளும் நிறைய இருக்கு. இல்ல, அந்த வாழ்த்து செய்தி வர்ற அன்னைக்கு தான் சில தலைவருடைய பெயர் வெளியே வருது. திருமணி நிறைவு. இதெல்லாம் மக்கள் சீரியஸா எடுத்துக்கலாம், அது உண்மை. நோபடி பாதர்ஸ் அபவுட் இட். இவர் ராம்கி சொன்ன மாதிரி பல பத்திரிகைகள் போடுறது நிறுத்திட்டாங்க. பட் அதை தாண்டி இன்னைக்கு நிர்வாகம் எப்படி இருக்குன்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டரா தான் அதை பார்க்கிறேன். அதனால அதை குறைத்து மதிப்பிட வேண்டாம். நன்றி உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல